அதற்கு மேல் எழுந்திருக்கவே முடியவில்லை. அங்கிருந்த மற்றவர்களுடன் சேர்ந்து விக்டருக்குமே ஹரிஷின் திறமையை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. அவன் எங்கே அடிபட்டு விடுவானோ என்ற பயத்தில் தானே தடுக்க நினைத்தான். ஆனால் ஹரிஷ் அவளையே அடித்து விட்டானே, அப்படியெனில் அவன் எப்பேற்பட்ட பலசாலியாக இருக்க வேண்டும் என அங்கிருந்து அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்க, விக்டர் அருகே வந்த ஹரிஷ் அவன் முகத்தை தனது கைக்குட்டை கொண்டு துடைத்து கொண்டே, எதுக்கும் பயப்படாத விக்டர், நான் இருக்கேன். என்னை மாரி உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. யாராவது பண்ண நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் இதே நிலைமை தான் என்று ஓரமாய் நின்று கொண்டு இருக்கும் அனைவரையும் பார்த்து சொன்னவன் கீழே விழுந்து கிடக்கும் சுரேகாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பிறகு பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். இவ்வளவு நேரம் சுரேகாவிற்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருந்தவர்கள் அவள் அடி வாங்கியதில் அதிர்ச்சி அடைந்திருந்தாலும் எங்கிருந்தோ வந்தவன் இவ்வாறு ஒரு காரியத்தை செய்ததில் கடுப்பாகி, யார் இவன், எங்கிருந்து இங்கே வந்தா, நாம் எல்லாரும் இப்போ மிரியட்ஸ் இன்டர்னல் விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் உள்ளே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம், இது நம்மளோட ரூல்ஸை மீறதுக்கு சமம், இதுக்கு எந்த தண்டனையும் இல்லையா என்று புதிதாய் ஒரு பாயிண்டை பிடித்து கொண்டு அதை வைத்து பிரச்சனையை வேறு பக்கம் திருப்ப முயன்றனர் அவர்கள். நான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. விக்டருக்கு ஒரு பிரச்சனைனா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்துருவேன் என்று கைகளை முறுக்கி கொண்டு ஹரிஷ் சொல்ல, அப்படியா, அப்போ எங்களையும் அடி என்று 2 பேர் அவனை தாக்க முற்பட்டு வந்தனர். ஆனால் அவர்களையெல்லாம் ஹரிஷ் அடிப்பதற்குள் இடை புகுந்த ஜீவா இருவரையும் ஆளுக்கு ஒரு திசையில் பறக்க விட்டிருந்தார். நான் இருக்கும்போது என் நண்பனை தொட யாரையும் விட மாட்டேன் என்று அடித்து விட்டு கைகளை தட்டிக்கொண்டே சொல்ல, இன்னும் எத்தனை பேரா வருவீங்க என்பது போல் அங்கிருந்து அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்து வைத்தனர். நடப்பது எதுவும் புரியாமல் அனைவரும் விழித்து கொண்டிருக்க, வெளியாட்களெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு தெரியாதா என்று மீண்டும் அதே பாயிண்டை பிடித்து கொண்டு அந்த கூட்டம் வந்தது. நான் ஒன்றும் வெளியாள் கிடையாது. இப்போ இறந்து போன சுப்ரீம் கமாண்டர் சிவம் அவர் தான் என்னோட மென்டார். எனக்கும் இந்த மிரியட்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது. எனக்கு இங்கே வர, இங்கே நடக்கிற விஷயங்களில் தலையிட உரிமை இருக்குது என்று சொன்னவனை அங்கிருந்து அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். அதே நேரம் அவர்களால் நம்ப முடியவில்லை. கேசவன் யோசித்து கொண்டிருக்க, ஜீவாவிடம் அடி வாங்கிய ஒருவன், எங்கே வந்து யார்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்க, அவர் இறந்துட்டாருங்கிற தைரியத்தில் என்ன சொன்னாலும் நாங்களாம் நம்பிடுவோம்னு நினச்சியா, அவர் யாருக்கும் மென்டராக இருந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் ஞாபகமே இல்லை, அவர் இந்த மாதிரிலாம் பண்ணவும் மாட்டார், தேவையில்லாமல் கதை சொல்லாமல் இங்கிருந்து கிளம்பிப்போ என்று எப்படியாவது ஹரிஷ் மற்றும் ஜீவா இருவரையும் அங்கிருந்து அனுப்பிவிட்டால் மீண்டும் விக்டரிடம் பிரச்சனை செய்யலாம் என்று முடிவு செய்து பேச, உங்கள் யாருக்கும் தெரியலங்கிற ஒரே காரணத்துக்காக உண்மை ஒன்றும் பொய்யாயிடாது என்று தெளிவாக வார்த்தைகளை உச்சரித்தான் ஜீவா. அப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாய் சுயநினைவு வந்து எழுந்து வந்த சுரேகா, நீ தான் அவரோட ஸ்டூடெண்ட்டுன்னு என்ன ஆதாரம் இருக்கு, நாங்கள் எல்லாரும் உன்னை எப்படி நம்புறது என்று தெளிவாக ஒரு கேள்வியை முன்வைக்க அங்கிருந்து அனைவருமே ஜீவாவை அதே கேள்வியுடன் தான் பார்த்தனர். ஜீவா எப்படி தன்னை நிரூபிக்கப் போகிறான்? அப்பொழுது எழுந்து வந்த சுரேகா விக்டரை பார்த்து, இதெல்லாம் உன் பிளான் தானே, எனக்கு நல்லாவே தெரியுது, உள்ளே உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு, அதான் வெளியிலிருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இப்படிலாம் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அப்போ தான் உன்னால் தலைவராக முடியும்னு இல்லை, அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது, சும்மா வந்தால் யாரும் நம்ப
இருக்கிறதுக்கும் நடக்கிற பிரச்சனையில் தலையிடுறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. அவனை இங்கிருந்து எப்படி போக சொல்லலாம் என்று கேட்டான். ஹரிஷ் யார் என்ன என்றெல்லாம் தெரிந்திருந்தாலும் முக்கியமான விஷயங்களில் அவன் தலையிட நினைப்பது அங்கிருந்தவர்களுக்கு பிடிக்கவில்லை. இங்கே பார் ஹரிஷ், இது முக்கியமான விஷயம், இதில் நீ தலையிடக்கூடாது. இதெல்லாம் பேசுகிறதுக்கு நீ யார் என்று கேட்டார் கேசவன். ஓஹோ, நான் யாருன்னு தெரியலையா? சரி பரவாயில்ல, என்ன தெரியலனாலும் இது என்னன்னு தெரியுதா என்று தனது பாக்கெட்டில் இருந்து இன்ஃபினிட்டி பெண்டன்ட்டை எடுத்து வெளியில் காட்டினான். அதை பார்த்ததும் கேசவன் மற்றும் இல்லாது தலைமையில் இருக்கும் அனைவரும் அதிர்ச்சியாகி இருந்தனர். இன்னொரு பக்கம், இவன்கிட்ட இது எப்படி என்று இவ்வளவு நேரம் வாய்க்கு வாய் சண்டை போட்டு கொண்டு இருந்த சுரேகா கூட பார்த்தாள். அங்கிருந்து அனைவருமே நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருக்க ஹரிஷ் கையில் இருந்த அந்த பெண்டன்ட் அழகாக ஆடிக்கொண்டிருந்தது. அனைவரும் அதிர்ச்சியுடன் இருப்பதை பார்த்த ஹரிஷ், என்ன இவ்வளோ நேரம் வேணும்னே என்கிட்ட வாய்க்கு வாய் பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ எல்லாரும் அமைதியாயிட்டா என்ன அர்த்தம்? என் கையில் இருக்கிறது என்னன்னு தெரியுது தானே? இன்னும் எனக்கு மரியாதை கொடுக்காம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மரியாதைங்கிற விஷயத்தில் இதெல்லாம் சொல்லித்தரவே இல்லையா என்று கேட்க கேசவன் மற்றும் தலைமையில் இருக்கும் அனைவரும் ஐயோ மன்னிச்சிருங்க என கூறி ஹரிஷின் முன்னால் கும்பிட்டு மன்னிப்பு கேட்டனர். மேலும் மற்றவர்களுமே அவன் முன்னால் மண்டியிட்டு அவனுக்கு மரியாதை செலுத்த ஆரம்பித்தனர். என்ன இருந்தாலும் அவன் கையில் இருக்கும் பெண்டன்ட்டின் ஆளுமை அப்படி. அதற்கு மேல் அவனையோ இல்லை அவன் யார் என்ற கேள்வியோ அங்கிருந்த யாருமே கேட்கவில்லை என்பதை விட கேட்க முடியவில்லை. மேலும் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள், மன்னிச்சிருங்க டெப்டி லீடர், நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்ககிட்ட மரியாதை இல்லாமல் நாங்கள் பேசிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க என்று மன்னிப்பு கேட்டிருக்க மற்றவர்கள் கூட இவன் யாருன்னு தெரியாமல் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டோமோ என்று யோசித்து கொண்டு இருக்க கைகளை கட்டிக்கொண்டு அவர்களை பார்த்த ஹரிஷ், இப்போவும் நான் இங்கேருந்து போகணுமா? இங்கே இருக்கிற முக்கியமான விஷயங்களில் நான் தலையிடக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா என்று கேட்டான். உங்களை இங்கேருந்து யார் போக சொன்னது? நீங்கள் தான் எங்களோட டெப்டி தலைவர். உங்களை வெளியே போக சொல்ல எங்களுக்கு உரிமை கிடையாது. நாங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் பண்ணிடலாம் என்று சொல்ல அதை கேட்டு, சரி, நீங்கள் எல்லாரும் சிவம் சார் எழுதி வச்சுட்டு போன லெட்டரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விக்டர் சாமுவேல் அவருக்கு அடுத்த தலைவராக இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டிருக்காரு. இங்கே இருக்கிற யாருக்காவது வேறு பிரச்சனை இருக்கா? அவர் தான் சரியான தலைவராக இருப்பார்னு உங்கள் எல்லாருக்கும் தோணுதா இல்லையா என்று கேட்டவனின் பார்வை அங்கிருந்த அனைவரையும் ஒரு முறை தொட்டு மீண்டது. கண்டிப்பாக தலைவர் முடிவு பண்ணியிருக்காருன்னா அது சரியாக தான் இருக்கும். எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக விக்டரே தலைவராக இருக்கட்டும் என்று மரியாதையாக அவன் கேட்ட கேள்விக்கு ஒப்புதல் அளித்தனர். இன்னொரு பக்கம் என்னதான் தைரியமாக பேசி கொண்டிருந்தாலும் ஹரிஷுக்கு உள்ளுக்குள் நடுங்கி கொண்டிருந்தான். அது அங்கிருக்கும் யாருக்கும் தெரியாமல் மறைக்க வேறு போராட்டமாக இருந்தது. அவன் கையில் இருப்பது உண்மையான பெண்டன்ட் தான், ஆனால் அது அவனுடையது கிடையாது. அதெப்படி தன்னிடம் வந்தது என்று நினைத்து பார்த்தவனுக்கு, சரி எப்படி வந்திருந்தான்னு, இது இருக்கிற வரைக்கும் இதை வச்சு அதிகாரம் பண்ண வேண்டியதான் என்று தன் மனதை சமாதானம் செய்து கொண்டான். பிறகு இங்கே இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நம்புகிறேன், அதனால் இவர் தான் அடுத்த தலைவர் என்று அறிவிப்பை கொடுத்தவன், சுப்ரீம் கமாண்டர் விக்டர் சாமுவேல், இப்போ சொல்லுங்கள், இந்த பொண்ணை என்ன பண்ணணும்? இவன் உங்ககிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணியிருக்கா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அதை பண்ண நானும் என் நண்பனும் தயாராக இருக்கோம் என்று கேட்டு வைக்க, மறுபடியும் அடிப்பானுங்களோ என்று பயந்து பார்த்தாள் சுரேகா. அதனால் ஹரிஷ் கேட்ட கேள்விக்கு விக்டர் பதில் சொல்வதற்கு முன்னரே அவரிடம் நகர்ந்து வந்த சுரேகா, இங்கே பாருங்கள் விக்டர், நான் மிரியட்ஸோட நல்லதுக்காக தான் எல்லாமே பேசினேன், எல்லாமே பண்ணேன். மற்றபடி உங்கள் மேலே எனக்கு பர்சனலாக எந்த கோபமும் கிடையாது. எங்கே ஒரு தப்பான ஆளோ இல்லை திறமையில்லாத ஆளோ தலைவர் ஆடுவாரோன்னு தான் நான் பயந்தேன். மற்றபடி நான் எதுவும் தப்பான எண்ணத்தில் பண்ணலை. நான் எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எப்படியே விட்டுருங்க. நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் என்று விக்டரிடம் கெஞ்சும் குரலில் உயிர் பிச்சை கேட்பது போல கேட்டு வைத்தாள் சுரேகா. என்னது உடனே தலைகீழாக மாறிட்டீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசுனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, இப்போ ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் மாற்றி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி திமிரா இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போவும் பண்ணுங்க, பதில் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோமே என்று கைகளை முறுக்கி கொண்டு கேட்டான் ஜீவா. ஆமாம், இப்போவும் என்னோட அடையாளத்து மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, அதுக்கும் பதில் சொல்ல நான் தயாராக தான் இருக்கேன் என்று கூறினான். ஐயோ, இவன் வேற தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே என்று மனதில் நினைத்த சுரேகா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்கள் யார் என்னன்னு எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு நான் மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் என்று அழும் நிலைக்கே சென்று விட்டாள். அவள் இவ்வளவு நேரம் செய்தது
இப்போது அவள் செய்து கொண்டிருப்பது என்று அனைத்தையும் பார்த்த விக்டர் ஒரு நீண்ட பெருமூச்சுடன், ஹரீஷ், எதுவும் பண்ண வேண்டாம், அந்த பொண்ணை விட்டுருங்க, அவள் இங்கிருந்து போகட்டும், இதுக்கு மேலே பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் என்று கூறினான். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அந்த பொண்ணு மரியாதை இல்லாமல் பேசியிருக்காங்க, அவங்கள எப்படி சும்மா விடுறது என்று ஜீவா கேள்வி கேட்க, வேண்டாம் ஜீவா, இந்த பொண்ணு இத்தனை வருஷம் மிரியட்ஸுக்கு உழைச்சிருக்கா, அதுக்காக நம்ம மரியாதை கொடுக்கணும். அவகிட்ட நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே மோசமாக நடந்துக்கிட்டீங்க, ஸோ போதும், இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டாம் என்று பெருந்தன்மையாக சொன்னான். அவனது பேச்சை தட்ட முடியாத ஹரீஷ், நீங்கள் சொல்கிற மாதிரியே நடக்கட்டும் என்று கூறி சரி என்று சொல்லிவிட்டான். பிறகு மேலே ஏறி பொதுவாக அனைவரையும் பார்த்தவன், இங்கே நடந்த எல்லாத்தையும் நீங்களே பார்த்துருப்பீங்க, சுரேகா எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தலைவர் பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சு விட்டுருக்காரு. அதனால் அவரோட பெருந்தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே நேரம் இது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நாம் கூட என்ன வேணாலும் பண்ணலான்னு யாரும் நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் அதை இப்போவே மொத்தமாக அழிச்சிடுங்க. அவரை பற்றி தப்பாக பேசுகிற ஒரு வார்த்தையை கூட என்னால் பொறுத்துக்க முடியாது. அதனால் தேவையில்லாமல் யாரும் எதுவும் பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற வார்னிங் என்று யாராக இருந்தாலும் அவர்களை விட்டு வைக்க மாட்டேன் என்பதை தெளிவாக கூறினான். டெப்டி லீடர் சூப்பராக பேசுகிறார்ல, அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். நாம் எல்லாரும் இனிமேல் தலைவரை மதித்து மரியாதையாக நடந்துக்கணும் என்று சொன்னவர்கள் தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க என்று கோஷம் எழுப்ப ஆரம்பித்தனர். பிறகு ஹரீஷ் மற்றும் ஜீவா இருவருக்கும் அருகில் வந்தார் விக்டர். நீங்கள் 2 பேரும் ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கீங்க, அதனால் ரொம்ப களைப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்புறமா நான் அரேஞ்ச் பண்ணி தர சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் போங்க. நான் இங்கே இருக்கிற மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன், சரியா என்று இருவரும் மிகவும் சோர்ந்து இருப்பதை பார்த்து சொன்னான். சரியாக சொன்னீங்க, நாங்கள் 2 பேரும் டயர்டாக தான் இருக்கோம், அதனால் நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க என்று கூறி ஹரீஷ், ஜீவா அங்கிருந்து கிளம்பினார்கள். கிளம்புவதற்கு முன்னர் மரியாதை நிமித்தமாக தலை வணங்கி விக்டருக்கு மரியாதை செலுத்திய பிறகு ஹரீஷ், ஜீவா இருவரும் அங்கிருந்து சென்றனர். நீங்கள் 2 பேரும் ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கீங்க, அதனால் ரொம்ப களைப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்புறமா நான் அரேஞ்ச் பண்ணி தர சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் போங்க. நான் இங்கே இருக்கிற மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன், சரியா என்று இருவரும் மிகவும் சோர்ந்து இருப்பதை பார்த்து சொன்னான். சரியாக சொன்னீங்க, நாங்கள் 2 பேரும் டயர்டாக தான் இருக்கோம், அதனால் நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க என்று கூறி ஹரீஷ், ஜீவா அங்கிருந்து கிளம்பினார்கள். கிளம்புவதற்கு முன்னர் மரியாதை நிமித்தமாக தலை வணங்கி விக்டருக்கு மரியாதை செலுத்திய பிறகு ஹரீஷ், ஜீவா இருவரும் அங்கிருந்து சென்றனர். விக்டர் அவர்கள் இருவரிடமிருந்தும் இந்த மாதிரியான மரியாதைகள் எல்லாம் எதிர்பார்ப்பதில்லை என்பது உண்மைதான். ஆனால் தாங்கள் அப்படி நடந்து கொண்டால்தான் தங்களை பார்த்து மற்றவர்களும் விக்டருக்கு மரியாதை கொடுப்பார்கள் என்று நினைத்துதான் ஹரீஷ், ஜீவா இருவரும் அவ்வாறு செய்தனர். அவர்கள் இருவரும் சென்ற பிறகு அங்கு வைக்கப்பட்டிருந்த சிவத்தின் சவப்பெட்டியின் முன்னால் மண்டியிட்டு அவருக்கு மீண்டும் மரியாதை செலுத்த ஆரம்பித்தார் விக்டர். அதே நேரம் இங்கு ஓய்வெடுக்க வந்த ஜீவா மற்றும் ஹரீஷ் நடந்து கொண்டிருந்தனர். அப்போது, எனக்கு ஒரு சந்தேகம் என்று ஜீவா கேட்க, சொல்லு என்று ஹரீஷ் சொன்னான். என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு விக்டர் கிட்ட ரொம்ப மோசமாக நடந்திருக்கா. நாம் 2 பேரும் வரலன்னா இங்கே என்ன வேணாலும் நடந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அவளை எதுக்கு மன்னிச்சு விடணும்? அவளுக்கு சரியான தண்டனை கொடுத்துருந்தா தானே இங்கே இருக்கிற எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. இல்லைனா அவனுக்கு மரியாதையாக இருக்காது. அது உனக்கும் தெரியும் தானே என்று ஜீவா கேட்க, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் விக்டர் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறான். அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கணும் என்று சொன்னான் ஹரீஷ். எதிர்காலமா? எனக்கு புரியலையே என்று ஜீவா கேட்க, உனக்கே தெரியும், இப்போ கமாண்டர் இறந்துட்டார். அவருடைய இறப்புக்கு அப்புறம் நம்மளோட மிரியட்ஸ் பலம் பாதியாக குறைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் தப்பு செஞ்சாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை தண்டிக்க போனால் அவளோட சேர்ந்து பாதி பேர் நமக்கு எதிராக நிற்பாங்க. ஒருவேளை அவங்க எல்லாரும் மிரியட்ஸை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்படி இல்லாமல் உள்ளே இருந்து பிரச்சனை பண்ணால் அதுவும் நமக்கு ஆபத்து தான். இதையெல்லாம் யோசிச்சு தான் இப்போதைக்கு சுரேகாவை உயிரோட விட அவர் முடிவு பண்ணியிருக்கணும். இப்போ எல்லார் மனசுலையும் என்னதான் சுரேகா தப்பாக நடந்திருந்தாலும் சார் மன்னிச்சு விட்டாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். எல்லாருமே மிரியட்ஸுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் விக்டர் இதை சொன்னப்போ நானும் பெருசாக எதையும் கண்டுக்கல. சுரேகாவை கொண்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல அவர் பெரிய ஆளாக தெரிஞ்சிருப்பார். அப்புறம் நம்ம அவரோட அடியாட்கள் மாதிரி தெரிஞ்சிருப்போம் என்று விக்டரின் செயலுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தான் ஹரீஷ். பிறகு இருவருமே அறைக்கு சென்றுவிட விக்டர் அன்று முழுவதும் இருவரையும் சந்திக்க வரவே இல்லை. அதன் பிறகு அங்கு நிறைய வேலைகள் இருப்பதாகவும் அவரால் வர முடியாது என்றும் ஒருவர் வந்து சொல்லிவிட்டு சென்றதில்தான் இருவருக்கும் விஷயமே தெரிந்தது. அதனால் பிறகு சந்தித்து பேசிக்கொள்ளலாம் என்று அவர்கள் அத்துடன் அதை விட்டுவிட்டனர்.
அதே நேரம் இங்கு சண்முகராஜேஸ்வரன் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கண்களை திறந்து கொண்டிருந்தாள் யாமினி. அவளை காப்பாற்றி கூட்டி வந்த பிறகு இப்போதுதான் அவளுக்கு சுயநினைவு வருகிறது. சற்று இருமிக்கொண்டே தான் எங்கிருக்கிறோம் என்று சுற்றி பார்த்தவள் எதிரே நின்று கொண்டிருந்த கயல்விழியை பார்த்தாள். யாமினி புரியாமல் விழிக்க கயல்விழி யாமினியிடம் வந்து, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லையா என்று அவளை கட்டிலில் சாய்ந்து அமர வைத்தவள் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாள். அதை வாங்கி கொண்டு, இன்னும் கை காலெல்லாம் கொஞ்சம் வலி இருக்கு, காயம் எதுவும் சரியாகலை போல என்று தன்னை ஆராய்ந்து கொண்டே சொன்னவள், உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல கயல். நல்ல வேளை நான் உன் கண்ணில் பட்டேன், இல்லைனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் என்று தன்னுடைய நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தினாள். கயல்விழி எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருக்க, அந்த ஹரிஷ் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை எப்படி அடித்தான்னு தெரியுமா? அந்த வீணா போன ஹரிஷ் அடிக்கிற அளவுக்கு நான் பலவீனமாக இருக்கேன். அவன் போய் என்னை அடிச்சிருக்கான். அவன் முன்னாடிலாம் இந்த அளவுக்கு பலசாலியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த கொஞ்ச நாளில் ஏதோ பண்ணியிருக்கான். ஏதாவது புது பில் சாப்பிட்ருப்பான், இல்லைனா அவனால் இப்படிலாம் சண்டை போட்டிருக்கவே முடியாது என்று கடுப்புடன் சொன்னாள் யாமினி. அவளை பொறுத்தவரை எதற்கும் உதவாத ஒரு கோழைதான் ஹரிஷ். ஏற்கனவே அவனிடம் அடிவாங்கி வந்திருக்கிறோம் என்று கடுப்பில் இருந்த யாமினிக்கு மீண்டும் அதை ஞாபகப்படுத்தும் விதமாக கயல்விழி, யாமினி நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்களை ஹரிஷ் தான் அடித்தானா என்று மீண்டும் சந்தேகம் வேறு கேட்டு வைத்தாள். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் ஹரிஷ் தான். அவன் தான் என்னை அடித்தான். அன்னைக்கு ஏதோ அவனுக்கு லக்கு இருந்திருக்கு, என்னை அடிச்சிட்டான் என்று சொல்லிக்கொண்டு இருந்தவள் அடுத்த நொடியே சத்தமாக இரும ஆரம்பித்தாள். இருமி முடித்த பொழுது ஏதோ ஞாபகம் வர அதை யோசித்து கொண்டே கயல்விழியை பார்த்தவளின் கண்கள் பெரிதாக விரிந்தது. அதே நேரம் ஊரிலே இருக்கும் மிகப்பெரிய பங்களாவில் ஒரு உயர்தர அறையில் அமர்ந்திருந்தாள் அக்ஷரா. அவளது கண்களில் மகிழ்ச்சி என்பது இல்லை. ஜன்னலின் அருகே அமர்ந்திருந்தவள் வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். இந்த நொடி வரை தான் எடுத்த முடிவு தவறு என்று அவள் நினைக்கவில்லை. ஹரிஷை காப்பாற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டதில் அவளுக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் செழியன் போன்ற ஒருவனை தேவையில்லாமல் சீண்டி விட்டோமோ, அவனால் அடுத்தடுத்து வரப்போகும் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று பல யோசனைகள் அவளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. நான் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிருக்கலாமோ, வேற ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கலாமோ என்று காலம் கடந்து சில யோசனைகள் வந்து போனது. அவளது முகமே மொத்தமாக கலையிழந்து போயிருந்தது. இந்த வீட்டிற்குள் வந்த நாளிலிருந்து அப்படித்தான் இருக்கிறாள். அவளுக்கு தேவையான அனைத்தும் அவள் இருப்பிடத்திற்கே வருகிறது. யாரிடமும் பேச வேண்டிய அவசியம் கூட அவளுக்கு இல்லை. ஆனால் இந்த கவனிப்புகள் எதுவுமே அவள் மனதிற்கு துளி அளவு கூட மகிழ்ச்சியை தரவில்லை என்பதே உண்மை. தனது எண்ணங்களுக்குள் மூழ்கி ஏதேதோ சிந்தித்துக் கொண்டிருந்தவள் திடீரென பின்னால் இருந்து ஒரு ஆணின் குரல் கேட்டதில்தான் நிகழ்வுலகத்திற்கு திரும்பினாள். என்ன அக்ஷரா, ரொம்ப டீப்பா ஏதோ திங்க் பண்ணிட்டு இருப்ப போல, என்னன்னு சொன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல என்று கேட்ட செழியனின் குரலில் சட்டன் அதிர்ந்தவள் திரும்பி பார்த்தாள். காலடி ஓசை பலமாகவே கேட்க அவளை நோக்கி வந்தான் செழியன். நீ எப்போ இங்கே வந்த என்றவள் கதவை பார்க்க அவள் அனுமதி இல்லாமலேயே உள்ளே வந்ததை சுட்டி காட்டுகிறாள் என்று புரிந்து கொண்டான். ஆனால் அதற்கெல்லாம் யோசிப்பவன் அவள் பதட்டத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவள் அருகே சென்றான். ஏனோ தானாகவே அமர்ந்திருந்தவள் எழுந்து நிற்க அவள் அனுமதியின்றியே அவளை கட்டி கொண்டான். ஏய், என்ன பண்ற நீ? செழியன், என்னை விடு விடு என்று அவனது கைப்பிடியிலிருந்து வெளியேற கடினப்பட்டாள் அக்ஷரா. அதில் அவளை முறைத்து கொண்டு மெதுவாக அவளிடமிருந்து விலகியவன், ஹேய், என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்காக என்னை பார்த்தா பயப்படுற? நான் கிட்ட வந்தா இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அது உனக்கு தெரியும் தானே? ஞாபகம் இருக்கா, இல்லை அதுவும் மறந்து போச்சா? உன்னை கட்டி பிடிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன என்று உரிமைகளை பற்றி இப்போதே பாடம் நடத்த ஆரம்பித்திருந்தான். அவனது தொடுகை உடலில் கம்பளி பூச்சி உருவது போல உணர்வை கொடுத்திருக்க கைகளை தேய்த்து கொண்டே அவனை பார்த்தவள், இன்னும் கல்யாணம் ஆகலை, எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இவ்வளோ உரிமையாக நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதான் என்று உன்னை பிடிக்கவில்லை என்ற வார்த்தையை தவிர்த்து வேறு மாதிரி அவனுக்கு விளக்கம் கூறினாள். மறந்தும் அவன் முகத்தை கூட பார்க்கவில்லை. செழியனின் குடும்பம் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த ஆதிக்கம் கொண்ட ஒரு குடும்பமாகத்தான் இருந்து வருகின்றனர். ஆனால் என்னதான் பணபலம் செல்வாக்கு என்ற அனைத்தும் இருந்தாலும் செழியனுக்கு இதுவரை எந்த விதத்திலும் திருமணத்திற்கு வரன் அமையவில்லை என்பதே உண்மை. யாராக இருப்பினும் பணத்தை மட்டும் பார்த்து திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்களே. அவனை பற்றி விசாரித்தால் பிறகு அவன் இருக்கும் திசை பக்கம் கூட யாரும் வருவதில்லை. அதனாலேயே பல நாட்களாக அவனுக்கு திருமணம் என்ற ஒன்று தடைபட்டு கொண்டே இருந்தது. பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறான் என்று நினைத்தாலும் 5 நிமிடத்திற்கு மேல் அவனுடன் யாராலும் பேச முடியாது. அந்த அளவிற்கு முரடன், கோபக்காரன் என்று பெயர் வாங்கியிருக்கிறான். திருமணம் நடக்காமல் இருப்பதற்கு இது மட்டும்தான் காரணமா என்று கேட்டால் சந்தேகமே.
ஆனால் அவர்களே எதிர்பார்க்காத விதத்தில் வந்த ஒன்றுதான் அக்ஷராவை திருமணம் செய்யும் வாய்ப்பு. எப்படியாவது அவனுக்கு திருமணமானால் போதும் என்று நினைத்திருந்த அவன் குடும்பத்திற்கு ஜாக்பாட் போல் அடித்தது ஹரிஷுக்கு மாத்திரை கொடுத்தால் அக்ஷரா செழியனை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கொடுத்த வாக்கு. அந்த மருந்தெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்பது போல அடுத்த நொடியே அதற்கு சம்மதித்து இப்போது அவளையும் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தனர். இந்த விஷயம் செழியனுக்குமே தெரியும். வேறொருவனுக்காகத்தான் தன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவள் கூறியிருந்தாலும் அவளை திருமணம் செய்து கொள்வதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது போல தெரியவில்லை. அதனால் என்ன, என்னால் அவளை மாற்ற முடியும் என்று அப்போது ஆணவத்தோடு நினைத்து கொண்டவனுக்கு இப்போது அவளது செயல்கள் ஒவ்வொன்றும் அதையே நினைவுபடுத்தியதில் கோபம்தான் வந்தது. அதிலும் முகத்தை கூட பார்க்க விரும்பாமல் தரையை பார்த்து கொண்டும் சுவற்றை பார்த்து கொண்டும் அவள் பதில் பேசும் விதம் இன்னும் கடுப்பை கிளப்பியிருக்க, இன்னும் அவனையே நினச்சிட்டு இருக்கியா? அவனை மறக்கிறதா உனக்கு நல்லது. அவன் ஒரு வேஸ்ட். போயும் அந்த ஹரிஷை நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்லை என்று நேருக்கு நேராகவே அவன் கேட்டுவிட அக்ஷராவிற்கும் கோபம் வந்தது. இவை அனைத்தும் உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே என்று வாய்வர வந்த வார்த்தைகளை அடக்கி கொண்டு, அதனால் என்ன, நான் ஒன்றும் உன்னோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. நீ நினச்ச மாதிரி தான் நான் நடந்துக்கணும்னு நான் நினைக்கணும்னு நீ முடிவு பண்ணுறதுக்கு. நான் யாரை வேணாலும் நினப்பேன், எனக்கு யாரை வேணாலும் பிடிக்கும், அதில் நீ தலையிடக்கூடாது என்று முகத்திற்கு நேராகவே சொல்லிவிட்டாள். செழியன் என்றில்லை, எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் எனக்கு இன்னொருவனைத்தான் பிடித்திருக்கிறது என்று சொல்லும் வார்த்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவன் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஏய், என்ன பேசுகிற, யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசு. நீ என்னோட ஒய்ஃபாக போகிற, ஆனால் இப்போ போய் நான் வேற ஒருத்தரை நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற. மனசில் நினைக்கிறதுக்கும் சரி, கனவுல பார்க்குறதுக்கும் சரி, உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான், புரிஞ்சுதா என்று சற்று சத்தமாக அவன் கேட்க, அப்போதும் அவன் மீது அலட்சிய பார்வைதான் வீசினாள் அக்ஷரா. அதில் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பின்னந்தலையை கோதியவன் அப்போதும் அது மட்டுப்படாமல் போக அங்கிருந்த கண்ணாடி ஜன்னலில் ஓங்கி குத்தினான். அதிலிருந்த கண்ணாடி விரிசல் விட்டது. அக்ஷரா அதில் பயந்து ஒரு அடி பின்னால் போக, நான் யாரு, இவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சும் என்ன போய் அந்த ஒன்றுக்கும் உதவாத வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற ஹரிஷோட ஒப்பிட்டு பார்த்து அவனை விட நான் கீழேன்னு நீ நினைக்கிறல்ல, அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கோபம் வருது தெரியுமா? அவன் என்ன உனக்கு அவ்வளோ முக்கியமாக போயிட்டானா? என்னை விட அவன் என்ன பெரிய இவனா என்று ஒரு வேகத்தில் கேட்கவே கூடாது என்று நினைத்த கேள்விகளையும் கேட்டுவிட்டான். அக்ஷரா அதற்கெல்லாம் சிறிதும் அசரவே இல்லை. இந்த மாதிரியான கேள்விகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் என்று அதற்கெல்லாம் தயாராகித்தான் வந்திருப்பது போல. ஆனால் அவள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க, இங்கே பாரு, அவனை காப்பாற்றணும்னா அவனுக்கு தேவையான மருந்து வேணும். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கேன். ஆனால் நீ இப்போ கூட அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு என்கிட்டயே சொல்கிற. இது ரொம்ப தப்பு. எனக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இதோடு அவனை பற்றி யோசிக்கிறத கூட நீ விட்டுரு என்று கடினப்பட்டு பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தான். ஆனால் அவளோ அவனை திமிருடன் பார்த்து, என்ன சொன்ன, உன்னையும் அவனையும் கம்பேர் பண்ணக்கூடாதா? கரெக்டு தான், அவனோட உன்னை கம்பேர் பண்ணுறது தப்பு தான். உன்னை விட 10,000 மடங்கு அவன் பெட்டர். அதனால் அவனோடு உன்னை கம்பேர் பண்ணுறது பெரிய தப்பு தான் என்று அவனது கோபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் பெட்ரோலை ஊற்றி விளையாடி கொண்டிருந்தாள். ஏனோ ஆரம்பத்தில் அவனை பார்த்த பொழுது இருந்த பயம் அவனுடன் வாய்க்கு வாய் வார்த்தைகளை பேசிய பிறகு முற்றிலுமாகவே அவளுக்கு குறைந்திருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் செழியனுக்குத்தான் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கோபம் வர அவள் கைகளை இறுக்கமாக பற்றி சுவற்றில் சாய்த்தவன், அப்போ என்னை விட அவன் ரொம்ப முக்கியம் இல்லை, இன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு, இதுக்கப்புறம் உன் கனவுல கூட அவனை பற்றி நீ யோசிக்க மாட்டேன் என்று சொல்லி அவளை நெருங்க அதில் அதிர்ச்சி அடைந்தவள், செழியன் என்ன பண்ணுற, நாம் 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், இப்போ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற, முதல்ல தள்ளிப்போ என்று அவனை தன்னிடமிருந்து விலக்க முயற்சிக்க செய்ய அவளால் அது சுத்தமாக முடியவில்லை. இவ்வளோ நேரம் தைரியமாக பேசுன, இப்போ என்னாச்சு, பேசு, உன் மனசில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இப்போ பேசு என்று அவள் இதழ் நோக்கி குனிய, வேண்டா செழியன், நான் சொல்கிறத கேளு, ஒழுங்கா என்னை விட்டு தள்ளிப்போ என்று அவனை விலக்கும் வழி தெரியாமல் நொந்து போனவளுக்கு உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அவள் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ திடீரென்று யாரோ கதவை தட்ட சத்தம் கேட்டதில் சற்று திடப்படுத்தி கொண்டவள், முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.